தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளம்பெண்ணை கற்பழித்த அமைச்சரின் கார் டிரைவர். இளம்பெண்ணை கற்பழித்த அமைச்சரின் கார் டிரைவர் திருச்சி மாவட்டம் சிறுமருதூர் கிராமத்தை சார்ந்த சிலம்பரசன். இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களுடைய கார் டிரைவர் என்று கூறப்படுகிறது. இவரும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு இளம்பெண்ணை கூட்டாக கற்பழித்துள்ளனர். அந்த இளம்பெண்ணை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கார் டிரைவர் சிலம்பரசன் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கற்பழித்ததாக குற்றம் சாட்டுகிறார் அந்த இளம்பெண். காவல்துறையில் புகார் அளித்தும் கூட காவல்துறையினர் புகாரை வாங்க மறுக்கின்றனர். அமைச்சரின் கார் டிரைவர் என்பதால் பாரபட்சம் பார்க்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சம்பவம் நடந்து சில நாட்கள் ஆகியும் கூட காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்பதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்பதாக கூறப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் தலையீடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆளும் திமுக ஆட்சியின் தலையீடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பெண்ணை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வழக்கை வாங்க மறுப்பது தவறான ஒன்றாகும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். திமுக மாடல் அரசு இதுதானா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் திமுகவை சார்ந்தவர்கள் பாலியல் வழக்குகளில் சிக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கார் டிரைவரே இந்த இளம்பெண்ணின் கற்பழிப்பு வழக்கில் சிக்கியது பரிதாபமான ஒன்று. தமிழகத்தில் இளம்பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது.